மிஸ்டர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோவின் இனிய வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் வருகின்ற வருடம் நமக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்றமிகு வாழ்வையும் தருமா என்ற ஆசை ஏக்கம் அனைவருக்குமே இருக்கும் என்றே சொல்லலாம். புதிதாக பிறக்க உள்ள இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகுது? நம்ம மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பதிவிடுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணா. இந்த பதிவுகள் அனைத்தும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உள்ள குறிப்புகள். இதை உங்களுக்கு தகவலாக பதிவிடும் ஒரு கருவியாகவே நான் வருகின்ற ஏப்ரல் 14, 2024 இன்றைய தினத்துல புதிய தமிழ் வருடம் குரோதி ஆண்டு பிறக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 13/4/2024 அன்றைய இரவு 8:56 தற்போது மீன ராசியில் உள்ள சூரியன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த தருணத்தையே தமிழ் வருட பிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த குரோதி ஆண்டு விருச்சக லக்னம், மிதுன ராசி, மிருக சீரிட நட்சத்திரம், சனிக்கிழமை, வளர்பிறை சஷ்டி திதி, சோபன நாமயோகம், கௌளவ கரணத்தில் குரோதி ஆண்டு பிறக்கிறது. இந்த குரோதி ஆண்டில் நடக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை பார்ப்போம். முதலில் சாதக நிகழ்வுகளாக 5G போன்ற நெட்வொர்க்கிங், மேலும் சோசியல் மீடியா பல மடங்கு வளர்ச்சி பாதையை அடையும். ஷேர் மார்க்கெட் உயரும். ஷேர் மார்க்கெட் முதலீட்டாளர்களுக்கு நல்ல காலம் இது. பொது மக்களிடையே பங்குச்சந்தை வர்த்தகம் குறித்து விழிப்புணர்வு அதிக அளவில் ஏற்படும். அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியால் நாம் அனைவரும் புதிய உலகத்திற்குள் போக தயாராக உள்ளோம். ஆழ்கடல்களில் போக்குவரத்து மேம்படும். மேம்பாலங்கள் போன்ற கட்டுமான துறை சாதனை படைக்கும். சோசியல் மீடியா போன்ற யூடியூப் கலாச்சாரத்திற்கு மிக சிறந்த பொற்காலம் இது. ஏற்றுமதி தொழில் நல்ல லாபம் அடையும். டிஜிட்டல் இ-காமர்ஸ் விற்பனை நல்ல லாபத்தை பார்க்கும். இந்த வருடத்துல குரு பெயர்ச்சியை தவிர மற்ற கிரக பெயர்ச்சிகள் இல்லை என்றே சொல்லலாம். இனி வரும் காலங்களில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வர்த்தக நிறுவனங்கள் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிகரிக்கும். யூடியூப் மூலமாக திறன் மிக்கவர்கள் திரையுலகத்திற்கு அறிமுகமாகி சாதனை படைப்பார்கள். இனி வரும் காலங்களில் OTT புதிய திரைப்படங்கள் அதிக அளவில் வெளியிடப்படும். மருத்துவ மூலமாக செயற்கை கருத்தரிப்பு குழந்தை பேறு அதிக அளவில் சக்சஸ் ஆகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அதிகரிக்கும். நில அளவை துறையில் பல மாற்றங்கள் நிகழும். நிலத்தின் அரசு மதிப்பீடு உயரும். ஆன்லைன் மார்க்கெட்டிங், தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதே என்றே சொல்லலாம். கோவில்கள் புனரமைக்கப்பட்டு குடமுழக்கு நிகழ்ச்சி அதிக அளவில் நடந்தேறும். திரைத்துறையினர்கள் ஆன்மீகம் சார்ந்த குழந்தை நட்சத்திரம் நடிப்பில் தயாரிக்கும் படங்கள் தற்போது நல்ல வாய்ப்பு உள்ளதால் இயக்குனர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாபெரும் அமோக வெற்றி படமாக அமையும். காதலர்களுக்கு கை கொடுக்கும் ஆண்டாகவும் கலப்பு காதல் திருமணங்கள் அதிக அளவில் நடக்கும் ஆண்டாக இது அமையும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கும் தம்பதியர்களுக்கு செயற்கை கருத்தரிப்பிற்கு ஏற்ற காலம் இது. அனைத்து IT நிறுவனங்களும் லாபம் அடையும் வகையில இந்த குரோதி ஆண்டு இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக AI தொழில்நுட்பம் இனி உலகையே ஆளப்போகுது. அனைத்து துறையிலும் AI தொழில்நுட்பம் நுழைந்து வெற்றி பெறும். AI தொழில்நுட்பத்துல ஜோதிட மென்பொருட்கள் இனி வரும் காலத்துல கொடிகட்டி பறக்க போதுன்னு சொல்லலாம். அனைவருக்கும் எளிதில் ஜோதிடம் கற்கும் வகையில ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்கள் அனைத்தும் வெளியிடப்படும். ஆன்மீக புண்ணிய யாத்திரை தொழில் செய்யக்கூடிய டூரிசம் தொழில் அதிகரிக்கும். பூமிக்கடியில புதைந்து கிடக்கும் தெய்வீக சிலைகள் வெளியே எடுக்கப்பட்டு பிரபலமாகும். மருத்துவ துறையில மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும். புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். கோடிங் சார்ந்த அனைத்து படிப்புகளுக்கும் இனி வரும் காலங்கள் வசந்த காலமே என்று சொல்லலாம். இனி வரும் இளைய தலைமுறையினர்கள் கம்ப்யூட்டர் கோடிங் சார்ந்த படிப்புக்கு நல்ல வரவேற்பு உள்ளதால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவம், காவல்துறை, இராணுவம், வியாபாரம் போன்றவற்றில் AI தொழில்நுட்பம் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படுத்தும். நேரடி பண பரிவர்த்தனை குறைந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனை
இனிவரும் காலங்களில் அதிகரிக்கும். இந்த குரோதி ஆண்டில் நடைபெறவிருக்கும் பாதகமான நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் இயற்கை சீற்றங்களான மழை, வெள்ளப்பெருக்கு, கோரமான புயல், நில அதிர்வுகள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் மிகுந்த கவனமுடன் கையாளுங்கள். வேலைக்கு தகுந்த ஆட்கள் இல்லாமல் திண்டாடுவார்கள் முதலாளி வர்க்கத்தினர்கள். பொதுமக்களுக்கு மன வருத்தம் அளிக்கும் ஆண்டாக இது அமையும். பணப்பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். வேலையாட்கள் போராட்டங்களில் ஈடுபடுவாங்க. கலவரங்கள் கூட ஏற்படலாம். கோவில் அர்ச்சகர்கள், குருமார்கள் போன்ற அனைத்து மத குருமார்களுக்கும் போதாத காலமாக இது இருக்கு. மிக கவனமுடன் கையாளுங்கள் மத தலைவர்களே, குருமார்களே. மிக பிரபலமான ஆன்மீக குருமார்களுக்கு கண்டங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். உலக நாட்டுக்குள்ளே ஆங்காங்கே இனக்கலவரங்கள், போர் நிகழ்வுகள் நடக்கும். விமான விபத்துகள் ஏற்பட்டு ஆழ்கடல்களில் விழ வாய்ப்புள்ளது. ஆழ்கடல்களில் கப்பல் விபத்துக்களும் ஏற்படும். பொதுமக்கள் கவனமுடன் பயணியுங்கள். அரசியல் சான்றோர் பெருமக்களே, கவனமுடன் கையாளுங்கள். இந்த 2024-25 அரசியல் பிரபலங்களுக்கு கண்டம் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. கட்டிடங்கள் சரிந்து விழுதல் அல்லது கட்டிடத்திற்குள் கோரமான தீ விபத்துகள், வெடி விபத்துகள் ஏற்படலாம். மேற்கண்ட நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை உலகியல் ஜோதிடம் அடிப்படையில கணிச்சு பதிவிட்டிருக்கேன். இது போன்ற நிகழ்வுகளும் இயற்கை சீற்றங்களும் ஆண்டுதோறும் நடந்தேறிய வண்ணம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதுல இந்த குறிப்பிட்ட தேதி, குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நேரத்துல தான் குறிப்பிட்ட நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மிக துல்லியமா சொல்லவே முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஓர் அளவிற்கு முன்கூட்டியே அனுமானமாக கணித்து அதற்கு தக்கவாறு தங்களை ஆயத்தமாக்கி கொண்டு உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட உயர்வின் நகர்விற்கு இந்த ஜோதிடம் பயன்படும். அறிவார்ந்த உழைப்பும் தன்னம்பிக்கையும் நற்பண்புடன் கூடிய இறை பக்தியும் இருந்தால் நாளும் கோளும் நமக்கு வளமும் நலமும் நிறைந்த வாழ்வை அளிக்கும். மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.